அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பொங்கல் திருநாள் பார்த்திங்கன்னா 4 நாட்கள் நல்லா எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. நடுவில் இந்த ஒரு சின்ன பரிகாரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமைக்கு உண்டான பரிகாரம். வியாழக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கும் மங்களத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வாங்க. எதுக்குமே ஒரு தடைகள் அப்படிங்கிறது கிடையாது. மேலும் இந்த மாதத்தில் நிறைய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. அதாவது பார்த்திங்கன்னா தைப்பூசம், தை அமாவாசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகுது. அற்புதமான மாதம் அப்படின்னே இதை சொல்லலாம். இப்போ இதில் இந்த வியாழக்கிழமை நாளில், அதாவது நாளைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செல்வ வளத்துக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன பண கஷ்டம் அப்படிங்கிறத தொடங்கி பெரிய அளவில் பண தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் செலிப்ரேஷனில் நடக்கும்போது கையில் காசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு சில வீட்டுக்கு பார்த்திங்கன்னா விருந்தினர்கள்லாம் வந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம அவங்களுக்கு நல்லா கவனிக்க முடியலையே, கையில் பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்கலாம் உண்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்க, வீட்டில் பணம் எப்போவுமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க, கணவருக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் நல்ல லாபம் வரணும், பிஸ்னஸில் நல்ல லாபம் வரணும், தொழில் முன்னேற்றம் நல்லா ஆகணும், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ கணவர் தான் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் தான் ஜாபுக்கு போகிறாரு, அவருக்கு இது போல் பரிகாரம் செய்கிறதுல நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருந்தாலும் நேரம் கிடையாது. மனைவியாகிய நான் அந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வருமானம் வரணும், உங்கள் கணவருடைய தொழில் நல்லா செழிப்பாகணுங்கிறதுக்காக தானே செய்கிறீங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். சரி, சூழ்நிலை காரணமாக இந்த பரிகாரத்தை எங்களால் இந்த வியாழக்கிழமை செய்ய முடியல. ஏன்னா நாங்கள் பொங்கல் ஹாலிடேஸில் இருக்கிறோம், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம், அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம். வேறு எப்போ இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது தை முதல் வியாழன் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை சூழ்நிலையால் முடியலங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம். அடுத்தது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஹோரை அப்படிங்கிறது பெஸ்ட்டு. குரு ஹோரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இவை தவிர வியாழக்கிழமை நாள் அப்படிங்கும்போது குபேரருக்கு உண்டான குபேர காலம் இருக்கும். அதாவது மாலை 5 மணியிலேருந்து 7ன்னு சொல்லுவாங்க, 5 மணியிலேருந்து 8 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் 2 விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பொங்கல் பண்டிகை அவங்கவுங்க வீட்டிலே கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கும்போது செய்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். அதே சமயத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கேருந்து செய்கிற மாதிரியும் சொல்ல போகிறேன். 2யுமே நாங்கள் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம். இல்லை 2ல் ஏதாவது ஒன்று உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி செய்யுங்க. எப்பவும் சொல்கிறது தான், எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது ஏதாவது ஒரு லக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை பல மடங்கு உயரத்தில் தூக்கிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தரலாம். இப்போ முதல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது ஒரு பேனா மட்டும்தான் தேவைப்படுது. அது பச்சை நிறமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பச்சை நிறம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நிறம். மேலும் வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். அதனால் க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. இது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. பரபரன்னு தேய்ப்பதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும். இந்த சூடு தான் நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடை வந்து ஆக்டிவேட் செஞ்சு தரும். அடுத்ததாக உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இதை வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா குரு மேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பலை பற்றி தெரியும். தெரியாதவங்க இந்த சிம்பலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைவதற்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுடைய இடது கை ஆள்காட்டி விரலுக்கு கீழே அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். அடுத்தது உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, ரைட்டு ஹேண்டினுடைய அந்த பாயிண்டிங் ஃபிங்கர், அதை வச்சு இந்த இடத்துல நீங்கள் 3 தடவை வந்து டேப் பண்ணணும், அதாவது தட்டி விடணும். இப்படி தட்டுவதன் மூலமாக இது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். அது என்ன பர்டிகுலராக 3 டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3, அதனால தான் 3 டைம்ஸ் வந்து உங்களை நான் தட்ட சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. அது கஸ்தூரி மஞ்சளோ சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளோ எது வந்தாலும் சரி. இப்போ நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள் தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை நாளில் இந்த குருமேட்டில் சிறிதளவு மஞ்சத்தூள் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகும். நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த குரு பகவானுக்குரிய சிம்பளையும் எழுதி மஞ்சத்தூளும் அப்ளை பண்ணும்போது இதனுடைய பலன் அப்படிங்கிறது அளப்பரியதாக இருக்கும். இதை நம்ம எந்த இடத்துல இருந்தால் வேணாலும் தாராளமாக பண்ணலாம் இல்லையா. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் பரிகாரம். இதுக்கு நமக்கு தேவையானது குபேரருக்கு உரிய 5 ரூபாய் நாணயம் தேவைப்படுது. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அதே க்ரீன் கலர் பேனாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தினுடைய ஒரு பகுதியில் நீங்கள் 520 அப்படிங்கிற பண வரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்ததாக இதனுடைய பின்புறம் திருப்பி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரூன் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப பழமையான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது முழுக்க ப்ராஸ்பரிட்டிக்காக செய்கிறது, அதாவது பண வரவுக்காகவே இந்த சிம்பலை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அந்த சிம்பலை தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு காட்டுறேன். நீங்கள் இந்த சிம்பலை இந்த 5 ரூபாயினுடைய ஒரு பக்கத்தில் வரைஞ்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பர், ஒரு பக்கம் பவர்ஃபுல்லான ரூன் சிம்பல். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதிரடியான பணவரவு வந்து ஏற்படுத்தி தரும். இப்போ 5 ரூபாயில் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இடது கையில் அந்த கட்டை வெள்ளை கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுட்டாலும் சரி. வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எனர்ஜைஸ் பண்ணணும். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன் சொல்லணும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மணி அஃபர்மேஷன் வேணாலும் சொல்லலாம். ஐ எம் எ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் எ மில்லினியர் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ரிச் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நான் கோடீஸ்வரன், நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்படி சொல்லும்போது உங்களுடைய மனசு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து பெருகும். அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். அதை நீங்கள் அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள். சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் உங்களுடைய வீட்டில், பேங்க்கில், பர்ஸில் எல்லாத்துலேயும் நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த 5 ரூபாவை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படிங்கும்போது மஞ்சத்தூள் போட்டு வைக்கிற டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க. இல்லை நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பர்ஸில் வந்து போட்டு வைங்க. இந்த 2 இடத்துல நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு பெருகும். இது வந்து அப்படியே இருக்கட்டும், மாற்றணும்னு அவசியமே இல்லை. எவ்வளவு நாள் வேணாலும் அது அப்படியே இருக்கட்டும். எப்போவாச்சும் நீங்களே விருப்பப்படும் போது, டைம் கிடைக்கும்போது ஒரு 2 மாதம் கழித்து இந்த காசை வந்துட்டு நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 2 பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். 2ல் எதையாவது ஒன்றாவது செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.